Chapter 4 Inverse Trigonometric Function. So inverse trigonometric function அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் trigonometric function அப்படின்னு சொன்னா sin theta, cos theta, so tan theta, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், நம்ம trigonometric functions இல்லைங்களா, trigonometric ratios அதெல்லாம் trigonometric identities. இதில் அதோட இன்வர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். sin inverse x, cos inverse x, ஸோ இந்த மாதிரி அதோட இன்வர்ஸ் trigonometric functions தான் நம்ம இந்த சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா, சம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபண்டமெண்டல் கான்செப்டில் டெஃபினேஷன் 4.1 பீரியாடிசிட்டி அப்படி பார்க்க போகிறோம். சரிங்களா, a real valued function f is periodicity if there exists a number p greater than 0 such that for all x is in the domain of f, x plus p is the domain of f and f of x plus p equal to f of x. அதாவது f of x plus p அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன ஒரு ஆன்சர் f of x அப்படின்னு வந்தால், ஸோ அதுதான் நம்ம the smallest of all such numbers is called period of the function f அப்படின்னு சொல்கிறோம். அந்த p அப்படி தான் நம்ம வந்து பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா sin x, cos x, cosecant x, secant x, e power ix ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் வந்து 2π. அது எப்படின்னா இப்போ ஒரு டயக்ராம் இருக்கு. இப்போ sin x-க்கான டயக்ராம் போடுறோம் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து π/2, இது வந்து π 3π/2. சரிங்களா, 3π/2 2π. இப்போ இந்த சைனோட வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதான் வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்பவும் எப்போ ரிப்பீட் ஆகும், அதே f of x வரணும். சரிங்களா, இப்போ என்ன வரணும், திரும்ப என்ன பண்ணலாம், மறுபடியும் அகைன். ஓகேங்களா, அப்போ அந்த 2π டிஃபரன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திரும்ப அந்த f of x என்ற ஃபங்க்ஷன் வந்து திரும்ப வரும். இப்போ sin x ஓட டயக்ராம் வந்து பேசிக்காக நம்ம 0, அதாவது 0 to π 2π எடுத்துக்கிறோம் அதோட பீரியடு. ஸோ அதே டயக்ராம் வந்து திரும்ப அதே 2π டிஃபரன்ஸில் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை தான் நமக்கு இங்கே பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ அதே மாதிரி இந்த சைன், காசு, கொசிகன், சீக்கன், இ பவருக்குலாம் பீரியட் வந்து 2π. இதே காட்டு, டேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா π. ஓகேங்களா, ஸோ அது டயக்ராம் போட்டால் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பீரியடு கேட்பாங்க. அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம பீரியட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது செகண்ட் டெஃபினேஷன் பாருங்கள். இதெல்லாம் சம் பேசிக் டெஃபினேஷன்ஸு. அடுத்த டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினேஷன் 4.2 ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். இது ஆல்ரெடி நமக்கு 11th வந்திருக்கும். a real valued function f is an even function if for all x in domain of f minus x is also a domain of f and f of minus x equal to f of x. அதாவது ஈவன் ஃபங்க்ஷன்னா f of minus x, x இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் திரும்ப f of x வந்தால் அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். சரிங்களா, f of minus x கொடுத்து மைனஸ் f of x வந்து அது ஆட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கியூப், சைன் எக்ஸ், கொசிகன் எக்ஸ், டேன் எக்ஸ், காட் எக்ஸ் இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷனு. எக்ஸ் ஸ்கொயர், காஸ் எக்ஸ், சீக்கன் எக்ஸ் இதெல்லாம் வந்து ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to sin x, இது ஆட் ஃபங்க்ஷன் தானே சொல்கிறாங்க. எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ f of minus x, எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும், அப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி இல்லை, மைனஸ் சைன் எக்ஸ். அதாவது f of x திரும்ப வந்திருக்கு, ஆனால் மைனஸ் f of x வந்துருக்கு. f of minus xன்னு நான் கொடுத்தேன், ஆன்சர் வந்து மைனஸ் f of xன்னு வந்திருக்கு இல்லைங்களா. அப்படி வந்து அது என்னது, அது ஆட் ஃபங்க்ஷன். அப்போ சைன் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன். இதுவே இப்போ நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இங்கே ஈவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ f of minus x கொடுங்களேன். இங்கே மைனஸ் எக்ஸ் கொடுங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ கொஸ்டின் f of x அப்படியே வருது. நம்ம f of minus xன்னு கொடுத்தா கூட நம்ம f of xன்னு வரதுனால அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஓகே. அடுத்த கான்செப்ட் பாருங்க, டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஏ ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய டொமைன் ரேஞ்சு பார்க்க போகிறோம். ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனா தெரியும் நமக்கு, சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ், கொசிகன் எக்ஸ், சீக்கன் எக்ஸ், காட் எக்ஸ், இதை வந்து என்ன சொல்லலாம் நம்ம ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இதோட டொமைன் என்ன தெரியுங்களா, அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் கொடுக்கலாம், எது வரலாம் கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் டொமைன் அப்படின்றது. அதாவது நமக்கு இன்ஃபினிட்டின்னு வரக்கூடாது, அதாவது நாட் டிஃபைன்டுன்னு வரக்கூடாது. அது வராத வரலாம் எந்த வேல்யூலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டொமைன் வந்து சைனுக்கு 6, காசுக்கு 6, டேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டிஃபரன்ஸ் 2n + 1 π/2. இந்த நம்பர்ஸை தவிர்த்து மீதி எல்லாமே டேனில். அதேமாதிரி கொசிகனில் ஒரு சில கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வேல்யூக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேன் வந்து அதாவது நாட் டிஃபைன்டுன்னு வந்துடும், இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து π/2. அதுக்கடுத்தது எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கொடுத்தோன்னு வச்சுங்களேன், 3π/2. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ அந்த இன்ஃபினிட்டின்னு வரும்போது அப்போ நமக்கு அதெல்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயுமே டிஃபைன் பண்ண முடியும். ஆருக்கு நம்ம
tan x எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், ஆர் ரியல் நம்பர் எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனா பட் எக்ஸப்ட் இந்த இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்டுன்னு வர அந்த டிகிரி மட்டும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி கொசிக்கனுக்கு அதே மாதிரி n பை, அதாவது பை வரது பை 2 பை 3 பை மைனஸ் 2 பை அந்த மாதிரி. அதே மாதிரி சீக்கனுக்கு அதே மாதிரி வந்து காட்டுக்கு அதோட ரேஞ்சு. ஸோ நம்ம இங்க டொமைன் கொடுக்கறதுனால அந்த சப்ஸ்டிட் பண்ண வர ஆன்சர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைனை பொறுத்தவரை -1 to +1, அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த இன்டர்வல் போட்டால் க்ளோஸ்ட் இன்டர்வல். இதோட மீனிங் என்னன்னா -1லேருந்து +1க்குள்ள எல்லா நம்பர்ஸுமே வரும், அதுக்கு மேலே எதுவும் வராது. 1 தாண்டி எதுவும் வர நீ சைனுக்கு நம்ம டொமைன் ஆர் வந்து எது கொடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் வந்து -1 to +1. அதே மாதிரி காசுக்கு அதே தான். ஆனால் டேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரியல் நம்பர் ஃபுல்லாமே வரும். அதே மாதிரி கொசிகனுக்கு வந்து பார்த்தீங்க -1 +1 தவிர, அதாவது -1க்கும் +1க்கு இன் பிட்வீனில் இருக்கிற டேர்ம்ஸ் தவிர மீதி எல்லா நம்பர்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன், இதுக்கு அதே தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர், அதுக்கு வந்து ரேஞ்ச் வந்து ரியல் நம்பர். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் ஆஃப் ஏ கிராஃப். ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, ஒரு கிராஃப், ஒரு சைன் எக்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ சைன் எக்ஸ் நம்ம டயக்ராம் போடுறோம் இல்லைங்களா, ஓகேங்களா. ஸோ இது சைன் எக்ஸோட டயக்ராம் வச்சுங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆம்ப்ளிடியூட் பீரியட் ஃபைன் பண்ணணும். சரிங்களா, ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். The amplitude is the maximum distance of the graph from the x-axis. ஸோ ஆம்ப்ளிடியூட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்வு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் அதோட ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றோம். சரியா, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிராஃப் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் ஹைட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் டு இட்ஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம். அதாவது அந்த ஆம்ப்ளிடியூட்ன்றது என்ன அப்படின்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் இல்ல மினிமம் எது வேணாலும் இருக்கலாம், அந்த ஹைட் தான், அந்த மேக்ஸிமம் ஹைட் தான் நம்ம பார்க்கணுமே தவிர. சரிங்களா, அது மினிமம் லோயஸ்ட் இதோ பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் -1 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஆர் மினிமம். அடுத்தது பாருங்க, த பீரியட் இஸ் த டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ் டு கம்ப்ளீட் ஏ ஒன் ஃபுல் சைக்கிள். ஓகேங்களா, இப்போ ஒரு சைக்கிள், இப்போ ஒரு சைன் டயக்ராம் இருக்குன்னா இது சைனு, ஒரு ஃபுல் சைக்கிள், திரும்ப அதே சைக்கிள் இல்லைங்களா, அது திரும்ப ஒரு அதே சைக்கிள். இப்போ இந்த இந்த அதாவது இந்த 0 to 2π வரலும் தான் அந்த சைக்கிள் வருது, திரும்ப அதே சைக்கிள் தான் திரும்ப வருது இல்லையா. அப்போ 0 to 2π, அதான் 2π தான் அதோட நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அதோட பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஃபுல் சைக்கிள், ஒரு ஃபுல் சைக்கிள் திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் நம்ம வந்து பீரியட்னு சொல்லுவோம். அதை ஃபைன் பண்றதுக்கு நமக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, அடுத்தது பாருமா. அடுத்து வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. சரி, அப்படியே டேரக்டா இப்போ சம் போயிடலாம் பாருங்க. அடுத்தது பாருங்க சைன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சம் வரும். அடுத்தது சைன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைன் பார்க்க போறோம், அடுத்து வந்து காசு, அடுத்த எக்ஸசைஸ் காசு, அதுக்கடுத்து டேன், இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொன்றத்தை பத்தி தனித்தனியாக நம்ம படிக்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து சைனை பத்தி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைன். ஃபர்ஸ்ட் சைனுடைய த கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் பாருங்க, ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. இது வந்து ரேடியன் 0 டிகிரிக்கு அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0, π/6 கொடுத்தா 1/2, π/4 கொடுத்தா 1/√2, π/3 கொடுத்தா √3/2, π/2 கொடுத்தா 1. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணலாம். பாருங்க சைனுக்கான டயக்ராம் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சைன் டயக்ராம், காசு, டேனுக்கு, சீக்கன், கொசிக்கன், காட்டு, இது எல்லாத்துக்குமே டயக்ராம் கண்டிப்பா என்டையர் நம்ம கிராஃப் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, பாருங்க இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் சைன். ஓகேங்களா, சைன் டயக்ராம். இதுல இந்த பீரியட் வந்து காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 0 to 2π தான் பீரியட். ஓகே, அந்த 2π தான் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2π என்ன ஆகும் நமக்கு, அதே அந்த கிராஃப் வந்து அப்படியே ரிப்ளை, அந்த ஃபுல் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த 2π டிஃபரன்ஸ்ல. ஓகேங்களா, அதுக்கு மாதிரி அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து 1 கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து 1. 0 to 2π இஸ் கால்டு த சைக்கிள். அப்போ அதோட பீரியட் வந்து நமக்கு 2π அப்படின்னு வருது. இந்த பீரியாடிக் வித் பீரியட் வந்து 2π அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எது சைன் எக்ஸோட டயக்ராம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 to 2π மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ஆம்ப்ளிடியூட் பீரியட்ன்றதுக்காக மென்ஷன் பண்ணி அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே தனியாக ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா, ரைட். அடுத்தது இப்போ அந்த சைன் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். இதான் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்பாங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன், காசு, டேனு எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சுங்க. இந்த சாப்டர் பொறுத்தவரையிலும் மெயின் வந்து கிராஃப் நல்லா தெரியும் நமக்கு, சைன், காசு, டேனு, அதோட இன்வர்ஸுக்கான கிராஃப். சரிங்களா, சைனுக்கான கிராஃப், இன்வர்ஸ் சைனோட இன்வர்ஸுக்கான கிராஃப், அதே மாதிரி காசு, டேனு, அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ரைட். ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைன் தான், சைன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்.
From the graph y equal to sin x, we observe the following properties of sin function. நம்ம sin diagram பார்த்தோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, there is no break or discontinuous in the curve. The sin function is continuous. sin function வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. எங்கேயுமே ஒரு பிரேக் இருக்காது, கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? எங்கேயுமே எந்த ஒரு பிரேக் இருக்காது இல்லைங்களா? இதை வந்து sin function வந்து அப் டு இன்ஃபினிட்டி வரல நமக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ sin function வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆனா டேன்லாம் அப்படி கிடையாது. டேன்லாம் வந்து பிரேக் ஆகும். அதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது sin function is odd function. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்ம sin function வந்து ஒரு odd function அப்படின்னு பார்த்தோம். அடுத்து since the graph is symmetric with respect to the origin. இந்த sin diagram வந்து symmetric respect with origin. ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கு டயக்ராம். இதுல இந்த ஆரிஜினை பொறுத்து தான் சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் இருக்கு. இப்போ வந்து இப்போ ஒரு பரபலா போடுறேன். இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்ன தெரியுங்களா? அந்த டூ ஈக்குவலா டிவைட் பண்ணும். அந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸோ ஒய் ஆக்சிஸோ டூவா ஈக்குவலா டிவைட் பண்றது, அதான் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லும். சரிங்களா? இந்த மிரர் இமேஜ் சொல்லும் அந்த மாதிரி சிமெட்ரிக்கா டிவைட் பண்றது. அந்த மாதிரி பார்க்கும்போது சைன் வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜினை பொறுத்து தான் சிமெட்ரிக்கா இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஆரிஜினை பொறுத்து எப்படி சிமெட்ரிக்கா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இது ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்குன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? 0,0 சப்ஸ்டிட் பண்ணும். எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா LHS RHS ரெண்டுமே 0 0ன்னு வந்துச்சுன்னா அது வந்து என்னது நமக்கு ஆரிஜின் அர்த்தம். அப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணும். y இருக்கிறதுல 0 0 ஈக்குவல் டு சைன் 0 0. அப்போ 0 ஈக்குவல் டு 0ன்னு வரதுனால அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கு. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்க. த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் இஸ் 1. அதாவது மேக்ஸிமம் வேல்யூ சைன் ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ ஒரு டயக்ராம் இருக்கு இல்லையா? அப்போ இதோட சைனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 தானே, அதுக்கு மேலே இருக்காது இல்லையா மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ அது எங்கெங்கெல்லாம் அக்கர்ஸ் ஆகுது, எந்தெந்த டிகிரிலாம் இது ஆகுது அப்படின்னா -3π/2 π/2 5π/2 இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த சைன் டயக்ராம்ல அந்த 1லாம் எங்க அக்கர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இங்க π/2ல, அடுத்து 3π/2, அடுத்து அதே மாதிரி 5π/2 இல்லைங்களா? அப்படி போகும். சரிங்களா? அதே மாதிரி -1 எங்க அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π/2 3π/2 7π/2 அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க வந்து sin x ஓட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. -1 less than or equal to sin x less than or equal to 1, x belongs to R. ஓகேங்களா? ரைட். இப்போ இது வந்து சைன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அடுத்தது இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ரொம்ப முக்கியமானதே தான். இந்த இன்வர்ஸ் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். த இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். த சைன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஒன் டு ஒன் இன் த என்டையர் டொமைன் ஆர். அதாவது த சைன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஒன் டு ஒன் இன் த என்டையர் டொமைன் ஆர். அதாவது இந்த சைன் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு இல்லையா? பாருங்க, சைன் ஃபங்க்ஷன் டயக்ராம் போட்டுக்காம இது சைன் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா நாட் 1-to-1 ஃபங்க்ஷன் என்டையர் ஆர். இது ஃபுல் டயக்ராமுக்கு. ஏன்னா நம்ம இந்த 1-to-1 ஃபங்க்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கிதுன்னா ஹரிசாண்டல் லைன் டேஸ் எவ்ரி ஹரிசாண்டல் லைன் இப்போ சும்மா போறோம்னு வச்சுங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் போடும்போது அது வந்து நிறைய இடத்துல கட் பண்ணுதுங்களா அந்த ஹரிசாண்டல் லைன். அந்த மாதிரி கட் பண்ணுச்சுன்னா அது வந்து இந்த 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை. This is visualized from the fact that every horizontal line y equal to b -1 less than or equal to b less than or equal to intersect the graph y equal to sin is infinitely many times. In other words, the sin function does not pass through the horizontal line test, which is tool to decide the one-to-one status of a function. The domain is restricted. So நம்ம அது 1-to-1 ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏற்கனவே இருக்கிற சைன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ அது 1-to-1 ஃபங்க்ஷனாக நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமா. டொமைன் ஆக்சுவலா சைனுக்கான டொமைன் என்னது? ஆர் தான் டொமைன். அப்ப அந்த ஆரை வந்து என்ன பண்றோம், நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ரெஸ்ட்ரிக்ட் எப்படின்னா -π/2 +π/2, அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 இருந்து +π/2 வரல எது வேணாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா அப்ப அது என்னவா இருக்குன்னா பிகம்ஸ் 1-to-1 அண்ட் on-to, அதாவது பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனா இருக்கும். 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கும், அட் த சேம் டைம் on-to ஃபங்க்ஷனா இருக்கும். வித் ரேஞ்ச் வந்து அதே -1, +1. Now let us define the inverse sine function -1, 1 as its domain and with -π/2, +π/2 as its range. இப்போ இன்வர்ஸோட நல்லா புரிஞ்சு, இன்வர்ஸோட அதோட டொமைன் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல மாத்திக்கணும். இதோட ரேஞ்ச் வந்து டொமைன் ஆயிடும், டொமைன் வந்து என்ன ஆயிடும், ரேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப பாருங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ற எப்படின்றத பாருங்க. π/2 π இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா -π/2 -π. சரிங்களா? ரைட். இப்போ இந்த டயக்ராம் போடுற பாருங்க. இதுதான் சைனோட டயக்ராம் பொதுவா. இதுல நம்ம -π/2 இருந்து +π/2 மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? -π/2 இருந்து +π/2. இப்போ அப்ப இந்த பார்ட் தேவையில்லை, இதெல்லாம் விட்டுடலாம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற பார்ட் பாருங்க. -π/2 சாரி +π/2 -π/2. இந்த டயக்ராம் மட்டும் சொல்றேன் பாருங்க. இப்படி வரும்.
இதான் டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா sin x ஓட டயக்ராம் தான் இது. sin x ஓட டயக்ராம். ஆனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் -π/2, +π2 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டயக்ராம். இப்போ இதில் பாருங்க ஹரிசாண்டல் லைன் போடும்போது என்ன ஆகும் பாரு, ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் ஆகும். எத்தனை ஹரிசாண்டல் லைன் போடலாம். அப்போ இது வந்து என்னது, நமக்கு 1-to-1 அண்ட் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆகுது. ஓகேங்களா, ரைட். இப்போ இது அப்படியே என்ன பண்ண, இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா, அப்படியே இப்போ ஆக்சுவலாக சைனோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா -π/2, +π/2 இல்லைங்களா, -π/2, +π/2 க்ளோஸ் இன்டர்வல். இது வந்து சைனோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண டொமைன். அப்போ இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா -1, +1. சரிங்களா, க்ளோஸ் இன்டர்வல். இதுவே இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனுக்குன்னா அப்படியே ரிவர்ஸ்ல மாத்தினேன். இதுதான் ரேஞ்ச், சாரி இதுதான் ஃபங்க்ஷன். அதாவது -1, +1 வந்து டொமைன், -π/2, +π/2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச். அதை தான் இங்கே சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை தான் இப்போ இங்கே டெஃபினேஷன் 4.3யும் அதை தான் சொல்றாங்க பாருங்க. -1 < x <1 is defined sin inverse x unique number y in -π/2, +π/2 close interval such that sin y = x. In other words, the inverse sin function sin inverse பாருங்க -1, +1 ன்றது டொமைன். அந்த டொமைனால வர ஆன்சர் வந்து -π/2, +π/2 is defined by sin inverse x if and only if, அதான் sin y = x and y belongs to, அதான் இந்த sin y = x னா அந்த y ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து -π/2, +π/2. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த x இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டொமைன் ஆகும். அப்போ -1 < x <1. ஓகேங்களா, இந்த y-ன்றது தான் வந்து ரேஞ்ச். அது வந்து பார்த்தீங்கன்னா -π/2, +π/2. ஓகேங்களா, ரைட். இப்போ இதை வச்சு ஒரு சில நோட் இருக்கு பாருங்க, அதை பார்த்துலாம். நோட் பாருங்க. The sin function is 1-to-1 and restricted domain -π/2, +π/2 but not on any larger interval containing the origin. அதாவது sin function வந்து 1-to-1 எப்போ அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனா இருக்கும்போது. ஓகே, இந்த டொமைனா இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். அடுத்தது கொசைன் ஃபங்க்ஷன், அதே மாதிரி காசுக்கு அதே மாதிரி கொசைன் ஃபங்க்ஷன் இஸ் நான் நெகட்டிவ் interval -π/2 +π/2 the range of sin inverse x. This observation very important for some trigonometric substitution in integral calculus. அதாவது இந்த இன்டர்வல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டர்வல் அப்படின்றாங்க கொசைன் ஃபங்க்ஷன். whenever we talk about the inverse sin function we have, அதாவது சைன் ஃபங்க்ஷன் அதோட இன்வர்ஸ், இது வந்து சைன் ஃபங்க்ஷன் அதோட டொமைன் அதோட ரேஞ்ச் கொடுத்துறாங்க. இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அதோட டொமைன் அதோட ரேஞ்ச் அப்படியே உல்டாவா மாத்திக்கணும் ரிவர்ஸ்ல. அடுத்தது பாருங்க, ஃபோர்த் பாயிண்ட், we can also restrict the domain of the sin function to any of the interval. நம்ம டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதாவது இப்படி இருக்கு. இப்போ இதில் இந்த -π/2 +π/2 எடுத்துட்டேன் இல்லையா, அப்படி இப்படி எடுத்துக்கலாம். இல்லை π/2 இருந்து என்ன பண்ணலாம், 3π/2 இதை கூட எடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் -3π/2 -π/2 இது இந்த மாதிரி அந்த இன்டர்வல் வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலான்றாங்க. எந்த இன்டர்வல் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் உனக்கு என்ன வரும், நமக்கு 1-to-1 அண்ட் இட்ஸ் ரேஞ்ச் ரேஞ்ச் அதே தான் வரும், -1, +1 தான் வரும். ஆனால் இந்த டிகிரி மட்டும் மாறும், இந்த தீட்டாஸ் மட்டும் மாறும். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து எடுத்துக்கலாம். -π/2, +π/2 தான் நம்ம டொமைனாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த இன்டர்வல்னு எடுத்துக்கலாம். The restricted domain -π/2, +π/2 is called principal domain of the sin function. இது வந்து பிரின்சிபல் டொமைன் சொல்லுவாங்க. And the value of y = sin inverse x, அதோட ரேஞ்ச் வந்து -1 < x <1, known as principal value of the function y = sin inverse x. இது வந்து அதோட பிரின்சிபல் வேல்யூ சொன்னா, இது வந்து அதோட பிரின்சிபல் டொமைன் அப்படின்றாங்க. From the definition y = sin inverse x, we observe the following. Y = sin inverse x if and only if, இப்போ இதில் வந்து இந்த சைன் இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் sin y = x இல்லைங்களா. அப்போ இந்த எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும். இங்கே ஒய்ன்றது என்ன அப்படின்னா -π/2 +π/2. சரிங்களா, அதுலேருந்து -π/2 < y +π/2. பாருங்க, இப்போ sin ஆஃப் sin inverse x இருக்கு. இந்த சைனும் sin inverse கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், x. ஆனால் இந்த x என்னவா இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் ஊற்றுறோம், modulus of x < = 1 and has no sense of modulus of x > 1. அதாவது இந்த சைன் இன்வர்ஸ் சைன் இருக்கு இல்லையா, இது கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல எக்ஸ் ஆன்சராக வருதுன்னா அப்போ அந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்த ஒன்றை விட கம்மியாக இருக்கணுன்றாங்க. சரிங்களா, ஒன்றை விட கம்மியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்றை விட அதிகமாக இருக்கக்கூடாது, ஒன்றை விட கம்மியாகவும் அது இதுவும், அதாவது -1லேருந்து அந்த பிட்வீனில் வரணும் நமக்கு. இஃப் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் இருக்கும், அதாவது இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். சரிங்களா, அதனால தான் மாடுலஸ்ன்னு கொடுத்தாங்க, நெகட்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ், இதுலேயும் அதே மாதிரி பாருங்க சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சல் அந்த எக்ஸ். ஆனால் எப்போ அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ வந்து -π/2 +π/2 இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க சைன் இன்வர்ஸ் சைன் 2πனா அப்போ என்ன பண்ணுறது, 2πன்னு போட்டால் தப்பு. சரிங்களா, 2πன்னு போடக்கூடாது. சைன் இன்வர்ஸ் சைன் 2πன்னு போட்டால் ஆக்சுவலாக சைன் 2π 0, சைன் 2π ஜென்ரலாக 0, அப்போ சைன் இன்வர்ஸ் 0 தான் வரும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சைன் இன்வெர்ஸ் சைன் 2πன்னு போடும்போது 1 ஈக்குவல் டு 2π, ஏன்னா சைன் இன்வெர்ஸ் சைன் கேன்சல் ஆச்சுன்னா 2π அப்படின்னு போட்டால் தப்பு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த டொமைனுக்குள்ளே இருக்கணும். -π/2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு π/2 இருந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அடுத்து பாரு, சைன் இன்வெர்ஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் நம்ம π - x, அதாவது சைன் இன்வெர்ஸ் சைன் எக்ஸ் வந்து எப்போ இந்த π - x இங்கே எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணோம், திடீர்னு பார்த்தா π - x யூஸ் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா அந்த எக்ஸ் வந்து -π/2 to +π/2 இல்லாமல் π/2 to 3π/2க்குள்ளே இருந்தால் இது யூஸ் பண்ணலாம். இந்த இன்டர்வல் இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் பண்ணலாம், இல்லைனா அதுவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த இன்டர்வல் இருக்கணும், +π/2லேருந்து 5/2லேருந்து 3π/2ல இருந்தால் அப்போ நம்ம π - x யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை மீறி வரும்போது நம்ம அப்போ அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது y = sin inverse x is an odd function. இப்போ பொதுவாக சைன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா, அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனும் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாம்மா. அடுத்தது பாருங்க, கிராஃப் ஆஃப் த இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப், நம்ம சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் தெரியும், இது இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப். சரிங்களா? அதே மாதிரி இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் இது ரெண்டும் கலந்து தான் இங்கே போட்டிருப்பாங்க, ஒரே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க பாரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க பாரு, அது வந்து இன்வெர்ஸு, இது வந்து சைன். ரெண்டும் எதை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்குன்னா y = x என்ற லைனை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கும். அந்த லைன் கிரீன் கலர் லைன் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அது சிமெட்ரிக்கா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியம், ப்ளஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.